ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு புது நம்பர் வந்திருக்காங்க, அவங்கள ரிசீவ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் அவங்க. பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு மிக்ஸி வாங்கி ஆயிடுச்சு. ஃபைனலாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இன்றைக்கி வாங்கிட்டேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் வாங்கியிருக்க மிக்ஸி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட மிக்ஸி தான், ப்ரெஸ்டீஜ் கம்பெனி. அது வந்து 1000 வாட்ஸோட மிக்ஸி. அதுக்கப்புறம் ஒரு 6 ஜாரோடு வந்திருக்கு. பாருங்கள், எல்லாமே எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வீட்டுக்கு முக்கியம், ஒரு கிச்சனுக்குனாக்கா இந்த மிக்ஸி ஸ்டவ் இருந்தால் தான் நம்மளால் சமைக்க முடியும். அதேமாரி மிக்ஸி இருந்தால் தான் வெரைட்டியாக சமைக்க முடியும். எது இருந்தாலும் அரைச்சி சமைக்கணுன்னாக்கா ஒரு மிக்ஸி தேவை இல்லையா? அதை நம்ம பார்த்து வாங்கணும். என்கிட்ட பழைய மிக்ஸி இருக்குது. அது வந்து 9 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து மக்கர் பண்ணிகிட்ருக்கா, அதனால இப்போ வந்து அதை யூஸ் பண்ண முடியல. அதுக்கு தான் ஃபைனலாக இந்த மிக்ஸி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து கம்பெனிலே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா வாரண்டி கேரண்டி எல்லோரும் சேர்த்து நமக்கு வந்துடும். என்ன ப்ராப்ளமோ எனி ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஒரு கால் பண்ணாலும் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இது எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு காக் ஸ்டோனில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். அங்கே தான் வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் கம்பெனி இருக்குது. அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பெரிய பொருள் வாங்குகிறோன்னு பார்த்திங்கன்னா அதிக பட்ஜெட் உள்ள வந்து நம்ம பார்த்து வாங்கணும், பார்த்து பொறுமையாக வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை ரொம்ப நாளாக பார்த்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ வாங்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து எனி ரிப்பேர் ஏதோ ஒன்றுனாலும் ஆன்லைனில் வந்து வாங்குறதுல வந்து கால் பண்ணால் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு இருந்துச்சுன்னா அவங்க எனி டைம் வந்து ஹோம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எது ப்ராப்ளம் ஆனாலும். மிக்ஸி வந்து 5 இயர்ஸ் வந்து கேரண்டி இருக்குது. ஜார் வந்து 2 இயர்ஸ் கேரண்டி. எனி ரிப்பேர் எது இருந்தாலும் ஒரு கால் பண்ணால் அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வாங்கியிருக்கேன். எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்து வாங்கணும். நம்ம வீட்டுக்காக வாங்குறதா இன்னும் பார்த்து செலவு பண்ணணும், பார்த்து வாங்கணுன்றது தான் என்னோடய இது. இப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னென்ன ஜார் வந்திருக்குன்னு சொல்கிறேன். பேக்கிங்லாம் ஃபுல் பக்கா பேக்கிங் தான். எல்லாத்துக்கும் கவரில் போட்டு அட்டை பாக்ஸில் போட்டு இருந்துச்சு. எல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃபைனலாக பாருங்கள், இப்படி தான் இருக்குது. 6 ஜார் மிக்ஸி. இது வந்து ஒரு ஜூஸ் ஜாரு, ஜூஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு. இது வந்து மாவு அரைச்சிக்கலாம், தோசை மாவு. இது சப்பாத்தி மாவு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு சாப்பரும், சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கும் 2 in 1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிளேடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம், மசாலா ஐட்டமும். இது இன்னொன்று சட்னி ஜார் வந்து வந்திருக்கு. இது சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு. இன்னொன்று இப்போ வந்து இந்த புல்லட் ஜார் வந்திருக்கு, சின்னதாக. இந்த பொடி ஐட்டம்லாம் அரைச்சிக்கலாம், மிளகு சீரகம் அதெல்லாம். இது வந்து என்ன ஒரு சின்ன கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேப் இருக்குது, அது என்னத்துக்குன்னு தெரியல. அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்மளோட மிக்ஸி. இந்த பிளேஸை நான் லாஸ்ட் டைம் ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து எம்டி பண்ணின்னு இருக்கேன். ஒரு பொருளை வந்து வாங்கியிருக்கேன், அதை வைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ எல்லாமே அதுக்குள்ளே வைக்க போகிறேன். பர்ஃபெக்டாக வந்து இதுக்குள்ளே அரேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ நம்ம பார்த்து அதிகமாக வாங்குகிறோமோ அதை யூஸ் பண்ணுறதோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் இல்லைங்களா? அதனால் நான் வந்து இந்த ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். வெளியே வச்சாலும் வந்து அதில் வந்து ஆயில் படம், தூசி படம் எல்லாமே பட்டுச்சுன்னா நம்ம சோப் நார் போட்டு ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடும், ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி. அதனால் வந்து நம்ம உள்ளே எங்கன்னா வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம பொருளை வந்து பத்திரமா யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சோன்னா அந்த இடமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்மளோட மிக்ஸி. ஒரு கிச்சன்னாலே எத்தனையோ பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, அது இது அதுன்னு. ஆனால் அந்த மிக்ஸி இல்லைன்னா ரொம்ப டென்ஷனுங்க. நானும் அந்த டென்ஷன் ரொம்ப நாளாக அனுபவிச்சுட்டு இன்றைக்கி ஃபைனலாக வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம்.